முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் திருப்பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் கும்பாபிஷேகத்தை நடத்தியே தீருவோம் என அறநிலையத்துறை கூறுவதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் பராக்கிரம பாண்டிய மன்னரால் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோவிலுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த இந்து சமய அறநிலையத்துறை திட்டமிட்டது. ஆனால் திருப்பணிகள் முழுமையாக முடிக்காமல் அவசர கதியில் கும்பாபிஷேக பணிகள் நடத்தப்படுவதாகவும் திருப்பணிகளில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கூறுகையில், தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு அறநிலையத்துறை திட்டமிட்டது. இதையடுத்து மாநில அளவிலான வல்லுநர் குழு, IIT குழு, தொல்லியல் துறை போன்றவை ஆய்வு நடத்தின. மாநில அளவிலான வல்லுநர் குழுவானது ராஜகோபுரத்தில் இருக்கும் கசிவு, சுவாமி சந்நிதியின் உள் பிரகாரத்தின் வெளிப்பகுதி சிதைந்து இருப்பது, கோவிலில் வடக்கு வாசலின் கதவை சரி செய்ய வேண்டும், கோவில் சுற்றுச்சுவரில் இருக்கும் வெடிப்புகளை சரி செய்ய வேண்டும் போன்ற 16 குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இவற்றை சரி செய்த பின்னரே கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டது. ஆனால் இவற்றில் 50% பணிகளை கூட சரி செய்யாமல் ஏப்ரல் 7ஆம் தேதி கும்பாபிஷேகத்தை நடத்த அறநிலையத்துறை திட்டமிட்டது. இதனால் காசி விஸ்வநாதர் கோவிலின் செயல் அலுவலர் முருகனை கண்டித்து பிப்ரவரி 2ஆம் தேதி கோவிலுக்குள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினோம். அதையடுத்து தென்காசி இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் யக்ஞ நாராயணன் கோவிலில் ஆய்வு செய்தார். இதன் பின்னர் அவர் இணை ஆணையருக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் மாநில அளவிலான வல்லுநர் குழு கொடுத்த பட்டியலில் 16 குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டன. அதில் 4 பணிகள் தொடங்கப்படவே இல்லை. 2 பணிகளில் 50% மட்டுமே நடந்துள்ளன. மேலும் 2 பணிகள் 80% முன்னேற்றத்திலும், ஒரு பணி 90% முன்னேற்றத்திலும் இருக்கிறது. ஏப்ரல் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க இருப்பதால் ஒரு பொறியாளர் தலைமையில் பணிகள் முடுக்கிவிடப்பட்டால் மட்டுமே அனைத்து பணிகளும் முடியும். அப்படி இல்லை என்றால் அறநிலையத்துறைக்கு அவப்பெயர் ஏற்படும் என்று உதவி ஆணையர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தென்காசி 15வது வார்டு கவுன்சிலர் இது குறித்து நகர்மன்ற கூட்டத்தில் பேசியுள்ளார். கோவிலில் இருந்து 300 லோட் மணல் வெளியே எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் குறித்த நாளில் கும்பாபிஷேகத்தை நடத்தியே தீர்வோம் என அறநிலையத்துறை கூறுகிறது. முன்னர் சங்கரன் கோவிலில் இருக்கும் கோமதி அம்பாள் கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் இதுபோல பாதி முடிவடைந்த பணிகளுடன் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. ஆனால் இன்று வரை திருப்பணிகள் முடியவில்லை. இப்போது தென்காசி கோவிலுக்கும் அதே போன்ற நிலை ஏற்படுமா என்ற அச்சம் ஏற்படுகிறது. இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தையே நம்பியிருக்கிறோம் என்று இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த அவர் வேதனையுடன் கூறினார்.